குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பாலிட்டியோடைய டே 1 கிளாஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் யூனிட் 5 and 6 ரெண்டுமே ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நியரஸ்ட்டு ஒரு 45% கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்து வந்து யூனிட் 4 வந்து இதோட அலாங் வித்தாக நம்ம வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறது இன்னிலேருந்து நமக்கு பிளான். இந்த 3 யூனிட்டையுமே நம்ம வந்து மாற்றி ஒரு வீக்கில் வந்து கொண்டு போகிறது தான் இனிமேல் பிளான். ஓகேவா? ஸோ இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற கான்செப்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா 1600 தொடங்கிருச்சு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது 1600 தொடங்கின ஒரு கான்செப்ட். அதை தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை 2 பார்ட்டாக நம்ம வந்து பிரித்து பார்ப்போம். ஒன்று த கம்பெனி ரூல், த க்ரௌன் ரூல் அப்படிங்கிற கான்செப்ட். கம்பெனி ரூல்னும் போது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட பீரியடில் நடந்துச்சு இல்லையா, அந்த விஷயத்தை ஆரம்பிப்போம். லைக் வந்து 773 ரெகுலேட்டிங் ஆக்ட்னு ஒன்று போட்டிருப்பாங்க, ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு ஒன்று. அந்த காலகட்டத்திலேருந்து 1857 அந்த 57 இந்த வார் ஒன்று நடந்திருக்கும் இல்லையா, பெரும் கிளர்ச்சின்னு நம்ம படிச்சிருப்போம். அதாவது த கிரேட் ரிபெலியன் அப்படின்னு ஒன்று நம்ம படிச்சிருப்போம். இந்தியா முழுக்க நடந்தது. அந்த வாருக்கு அப்புறத்துலேருந்து விக்டோரியா என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த குயினே டேரெக்டாக ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எல்லாரையும் இங்கிலாந்துக்கு கூப்பிட்டுட்டு இங்கிலாந்து கவர்மெண்ட்டே டேரெக்டாக வந்து இந்தியாவை ரன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போலேருந்து தான் இது வந்து பிரிட்டிஷ் இந்தியா அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம சொல்கிறோம். அதுக்கு முன்னாடியுமே வந்து கம்பெனி ரூலில் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இருந்தாலுமே காலகாலமாகவே நம்ம பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ 1858 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிற வரைக்குமே இருந்த அந்த பெட்வீன் பீரியடில் அது வந்து க்ரௌன் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த 2 பார்ட்டாக பிரித்து நம்ம எப்படி வந்து கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பட் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நான் 1600 ஒரு கான்செப்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கும் முன்னாடி 1505 கிட்டத்தட்ட 1600களுக்கு தொடக்கத்துக்கு முன்னாடியே 1500வது வருடங்களில் இருந்தே நம்ம இந்தியாவுக்கு வந்து வியாபாரம் பண்ணுறதுக்காக இங்கிலாந்துலேருந்து பல வகையான பீப்புள்ஸ் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு யார் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்காக, பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இந்தியாவுக்குள்ளே என்ட்ரானாங்க சொல்லுங்கள் பார்ப்போம், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 2 கேள்வி நான் உங்ககிட்ட வைக்கிறேன். ஒன்று, ஃபர்ஸ்ட் யார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்குள்ளே என்ட்ரானாங்க, யார் லாஸ்ட்டாக இந்தியாவிலேருந்து வெளியே போனாங்க? Who is enter the first, who is exit the last? இந்த 2 கேள்விக்கான ஆன்சர் போர்ச்சுகீஸ் வந்து என்டர்டு, பட் போனது எக்ஸிட் ஆனது ஃப்ரெஞ்சுன்னு சொல்கிறீங்க, பட் ராங். இந்த கேள்விக்கான ஆன்சர் சந்தியாவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சொல்லுங்கள் பார்ப்போம், யார் வந்து கடைசியாக வெளியே போனது? நான் அதை கேட்கல. நான் வந்து யார் கடைசியாக இருந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு நான் கேட்கல. ஹூ இஸ் த கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிறத நான் கேட்கல. எஸ், எக்ஸாக்ட்லி, போர்ச்சுகீஸ் தான். யார் ஃபஸ்ட்டு வந்தாங்களோ அவங்க தான் கடைசியும் போயிருப்பாங்க. பட் இது யாருக்குமே தெரியாது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் எல்லாருமே ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க, லாஸ்ட்டாக ஃப்ரெஞ்சு வந்தாங்க அப்படின்னு இருக்கும், அதனால அவங்க தான் லாஸ்ட்டாக வந்து போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிருப்போம். பட் ஆனால் 1964 தான் வந்து கடைசியாக வந்து போர்ச்சுகீஸ் வெளியே போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற ஃப்ரெஞ்சு வந்து 1954 வெளியே போயிருப்பாங்க. அவங்களுக்கும் 10 வருஷம் கழிச்சு தான் போர்ச்சுகீஸ் வெளியே போயிருப்பாங்க. இது ஒரு முக்கியமான டிஎன்பிஎஸ்சி கொஷின், நிறைய பேருக்கு தெரியாத ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு கொஷின் இது. அதனால் இதை நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, புரியுதா? ஸோ போர்ச்சுகீஸ் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகுறாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டு வெளில போனதும் போர்ச்சுகீஸ் தான் இந்தியாவை விட்டு பிஸ்னஸ் பண்ண வந்தவங்களில். இதுக்கிடையில் நிறைய பேர் வந்தாங்க, டச்சு, அதுக்கடுத்து டேனிஷ், இது மாதிரி வந்து மாற்றி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து சுவிட்சர்லாந்துக்காரங்கன்னு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களால பிஸ்னஸே பண்ண முடியாமல் போயிடுச்சு. இது மாதிரிலாம் நிறைய நடக்கும். பட் இதெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். இது ஃபுல்லாக நம்ம வந்து ஹிஸ்ட்ரிக்குள்ளே போயிடும். ஸோ நம்ம இந்த கான்செப்ட்குள்ளே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து போர்ச்சுகீஸ். இந்த போர்ச்சுகீஸ் வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இவங்க என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இந்த 1580 90 அந்த காலகட்டத்தில், அதாவது அந்த இறுதி பகுதிகளில் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அந்த பீரியடில் வராங்க. அவங்க தான் வந்து வாஸ்கோ ட காமா இவங்கெல்லாம் வந்து இந்த கப்பல் வழியை வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து வந்து சூயஸ் கால்வாய், அது இதுன்னு பல விஷயங்கள் வந்து நுழையுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க போர்ச்சுகீசியர்கிட்ட இருந்து அடுத்து டச்சுக்காரங்க வராங்க. 1600களில் டச்சுக்காரங்க வராங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டேனிஷு, அதுக்கு இடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்துடுறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே வந்து மாறி சண்டை போட்டு
நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தான் பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்க. இவங்க எல்லாரோட கொஞ்சம் பெட்டராக இருந்தவங்க தான் பிரிட்டிஷ். அதாவது இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிலே பெட்டரானவங்கன்னா நம்ம வந்து பிரிட்டிஷை சொல்லலாம். அதாவது இங்கிலீஷ்காரங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில புதுமையான உத்திகளை பயன்படுத்துகிறாங்க. இவங்களுக்கு வந்து பெங்கால் சைடு, அதாவது இப்போ வந்து பங்களாதேஷ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பகுதியும் கல்கத்தா பகுதி இது எல்லாமே வந்து பெங்கால் அப்படிங்கிற பேரில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு ரொம்ப பழைய காலகட்டத்தில் 1600 700கள் எல்லாம். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பெங்கால் சைடில் சில பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வரும்போது வந்த பிரச்சனைகளில் ஈஸியாக வந்து முறியடிக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க. அப்போ தான் வந்து என்ன தோணுது இவங்களுக்கு அப்படின்னா இந்திய அரசர்கள், அதாவது இந்த சின்ன சின்னதாக சிற்றரசர்களாக இருந்திருப்பாங்க, அவங்கள ஈஸியாக இந்த பிரிட்டிஷ்காரங்களால் அடிக்க முடிஞ்சது, அதாவது கொல்ல முடிஞ்சது. அதனால் நம்ம ஏன் அரசியல் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தாங்க. அந்த தாட்டில் உருவானது தான் அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம். கிட்டத்தட்ட 300 வருஷம் நம்மளை ஆண்டதுக்கான சாம்ராஜ்யம். அந்த ஒரு தடவை ஒரு சிலர் அவங்கக்கிட்ட தோத்ததுனால உருவான சின்ன சின்ன அந்த மைண்ட் செட்டு தான். அது மூலமாக இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை இந்தியாவுக்குள்ளே உருவாக்கிட்டு போனாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கு மிக முக்கிய அடித்தளமாக இருந்தது இவங்க பொலிட்டிக்கல்ங்கிற கான்செப்டுக்குள்ளே இறங்கினதுக்கு முக்கிய காரணமே என்ன அப்படின்னா இந்த 1764 அந்த பீரியடில் நடந்த பக்சார் போர். அதுக்கு முன்னாடி பிளாசி அப்படின்னு ஒரு வார் நடந்திருக்கும். பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, 1757 1764ன்னு சொல்லுவோம் ஐ திங்க். இந்த 2 வார் தான் மிக மேஜரான பிரச்சனையாக இருந்துச்சு. இந்த 2 வார்லையும் இவங்க ஈஸியாக ஜெயிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அரசியல் மேலே ஆசை வருது. அது வரைக்குமே அவங்க வெறும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, வியாபாரம் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட நோக்கமே என்னவாக இருந்துச்சுன்னா அவங்க நாட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம நாட்டில் இருந்து என்ன பண்ணலாம், விளைவிச்சு அவங்க நாட்டில் எடுத்துகிட்டு போய் அதை செல் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சே தவிர இது வேறு எதுவுமே அவங்களுடைய நோக்கமாக கிடையாது. அதே மாதிரி தான் அது வந்து பண்டைய காலத்தில் இருந்து, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் இந்தியாவுக்குள்ளே என்ட்ரானதுலேருந்து அவங்களோட காரணம் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற செல்வத்தை கொள்ளையடிக்கணுங்கிறது மட்டும்தான். இந்தியாவில் மில்லியன் கணக்கான செல்வங்கள் வந்து கொட்டி கிடக்குது, அது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க எல்லாருடைய நோக்கமாகவும் இருந்துச்சு. பட் இந்த 2 போர்கள் நடந்து முடிஞ்ச உடனே அந்த காலகட்டத்தில் முக்கியமாக வந்த ஐடியா என்ன அப்படின்னா அரசியலில் நம்ம நுழையணும், இந்தியர்களை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு வருது. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக சில வந்து நிறுவனங்களை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படி உருவாக்கும் போது ஏற்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. இங்கிலாந்து கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் வந்து இந்தியாவில் சில சட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் ஒரு அரசியல் வந்து இது அமைப்பு மாதிரி உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு ஒன்று போட்டாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வில்லியம் ஃபோர்ட்டுன்னு ஒன்று வந்து இருந்திருக்கும். அந்த வில்லியம் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வில்லியம் கோட்டை சும்மா ஒரு கோட்டை மாதிரி கட்டி அதில் வந்து இவங்க இருந்து சின்ன சின்னவங்க கிட்ட சண்டை போட்டு ரூல் பண்ணிருப்பாங்க. பட் இந்த பெர்மிஷன் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து கிடைச்சதுக்கப்புறம் ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு ஒன்று வருது. இது வந்து அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போடுறாங்க. அதாவது இவங்க வந்து வியாபாரத்தை ரொம்ப மோசமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மக்கள் மேலே ஏகபோக உரிமையோடு இருந்து நிறைய விஷயங்களை தவறான முறையில் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த விஷயத்தை இப்படி தான் பண்ணணும், வியாபாரம் பண்ணுற அரசியல் பண்ணுற எது பண்ணாலும் நாங்கள் சொல்கிற மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி ஒரு ரெகுலேட்டிங் ஆக்ட் ஒன்று கொண்டு வராங்க. புரியுதா? அதுதான் முதல்ல நம்ம பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல்ல போடப்பட்ட சட்டம் அப்படின்னா அது ஒழுங்குமுறை சட்டம். புரியுதா? அதாவது இவங்களோட நடவடிக்கையை முறைப்படுத்துறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு சட்டம், இந்தியாவில் போடப்பட்ட முதல் அரசியலமைப்புக்கான முதல் அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கு இதுதான் வந்து முதல் மற்றும் முக்கிய முயற்சி அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக எடுத்துக்கணும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இந்திய அரசியலமைப்பில் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒழுங்குமுறை சட்டம். எந்த வருஷம் போட்டாங்கன்னா 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை முதல் அத்தியாயம், இந்திய அரசியலமைப்பின் முதல் அத்தியாயம் அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளாக தமிழில். அதுவே இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அல்லது வேறு என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படிங்கிறது நம்ம வந்து முதல் அத்தியாயம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஒழுங்குமுறை சட்டம், இப்படி ஒரு சட்டத்தை போட்டாங்க. இந்த சட்டம், அதாவது ஒரு சட்டம் போடுறாங்கன்னா அந்த சட்டம் தான் அவங்களுக்கு வேத வாக்கு, அந்த சட்டம் தான் இப்போ கான்ஸ்டியூஷனாக செயல்பட்டுச்சு. அப்போது இந்த சட்டம் போட்டாங்கன்னா இந்த சட்டத்தை மதிக்கணும் இல்லையா? அதை மதிக்கணும்னா அதுக்கு ஒரு ரூலர் வேணும்,
ஒரு அதிகாரி வேணும் ஆட்சி பண்ணுறதுக்கு. அந்த அதிகாரி சொல்கிறத எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, புதுசாக ஒரு கவர்னர் ஜெனரலை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ வந்து பெங்கால் தான் வந்து அவங்களோட கேபிட்டலாக இருந்துச்சு. எந்த டைம்லனா இந்த ஒழுங்குமுறை சட்டம் போடப்பட்ட 1773 காலகட்டத்தில் பெங்கால், அந்த வங்காள தேசம் இருக்கு இல்லையா, அந்த பார்ட் ஆஃப் த இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கேபிட்டலாக இருந்துச்சு, தலைமையகமாக. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த கவர்னரோட பேர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. புரியுதா? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் அப்படின்ற போஸ்ட்டை வந்து கொண்டு வராங்க. 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு பதவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு கேள்வி கேட்கலாம். ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பெங்காலா இந்தியா வாங்குறது அது மாறிட்டே இருக்கும் காலகட்டம் போக போக. ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், தட் மீன்ஸ் வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்பாங்க. யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ்க்கு முன்னாடி வில்லியம் கோட்டையில் வந்து கவர்னராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராபர்ட் கிளைவ் அப்படின்னு ஒருத்தரை படிச்சிருக்கோம். ஏன்னா அவர் மூலமாக தான் இந்த பிளாசி பக்சார் அந்த பேட்டில் எல்லாத்துலேயும் வின் பண்ணதுக்கு காரணமே வந்து அவர் தான் மேஜராக இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்திருப்பார், வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஸோ இவர் இந்த சட்டம் உருவாகிறதுக்கு முன்னாடிலாம் இதுக்கு என்ன பெயர் இருந்துச்சுன்னா கவர்னர் ஆஃப் அந்த வில்லியம் ஃபோர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வில்லியம் கோட்டையின் ஆளுநர் அப்படின்னு இருந்துச்சு. இந்த சட்டம் போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற பெயரை மாற்றுறாங்க. கவர்னருங்கிறத கவர்னர் ஜெனரல்னு மாற்றி அது பெங்கால் கேபிட்டலுங்கிறனால அதை வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு மாற்றுறாங்க. புரியுதா? இதுதான் விஷயம். இப்போ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இதுக்கடுத்து வேறு என்ன நமக்கு இதில் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த சட்டத்துக்கு கீழே தான் முதல்ல சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று இந்தியாவில் உருவாக்குறாங்க. அதாவது என்ன சொல்லலாம், உச்ச நீதிமன்றம். இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு உச்ச நீதிமன்றம், உச்சபட்ச நீதி வழங்கக்கூடிய அமைப்பு தான் உச்ச நீதிமன்றம். அந்த உச்ச நீதிமன்றம் முதல்ல உருவாக்குனது இந்த சட்டத்துக்கு கீழே தான். ரெகுலேட்டிங் ஆக்ட்னு சொல்லக்கூடிய ஒழுங்குமுறை சட்டம் 1773 ஆண்டுடைய சட்டத்தின் கீழ் 1774 ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கோங்க. எஸ்டாப்ளிஷிங் ஏ சுப்ரீம் கோர்ட் 1774. 1774 சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். எந்த சட்டத்தின் கீழ் முதலாக இந்தியாவில் உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க டைரெக்டாக. அப்படி கேட்டால் எழுத தெரியணும் ஒழுங்குமுறை சட்டம்னு சொல்லக்கூடிய அந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் தான் அப்படின்னு. ஸோ இது எங்கே தொடங்கினாங்கன்னா கல்கத்தாவில் தொடங்கினாங்க. புரியுதா? கல்கத்தாவில் தொடங்கியிருப்பாங்க. இந்தியாவின் முதல் உச்ச நீதிமன்றம் முதலில் துவங்கப்பட்ட உச்ச நீதிமன்றம் எங்கன்னா கல்கத்தாவில் தான் தொடங்கினாங்க. இப்போ வந்து டெல்லியில் இருக்குது. அதை பற்றின விஷயங்கள்லாம் நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ முதல்ல துவங்கப்பட்ட உச்ச நீதிமன்றம் கல்கத்தாவில் இருக்குது. அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது பிரிட்டிஷ் இந்தியான்னு சொல்லலாம். 1774 வருஷத்தில் தொடங்கப்பட்டுச்சு. அந்த சட்டம் போடப்பட்ட அடுத்த ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அதோட முதல் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு கேட்பாங்க. இப்போது ஒரு உச்சநீதிமன்றம் போட்டாங்க, அதுக்குன்னு ஒரு தலைமை நீதிபதி இருக்கணும் இல்லையா? அப்போது முதலாக அந்த கவர்மெண்ட்டோட முதல்ல போடப்பட்ட அந்த உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். புரியுதா? பிரிட்டிஷ் இந்தியாவுடைய காலகட்டத்தில் இந்தியாவுடைய முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா லார்ட் எலிஜா இம்பே. அதாவது எலிஜா இம்பே அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியான்னு எழுதிக்கோங்க. பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யாருன்னா எலிஜா இம்பே அப்படின்னு சொல்லலாம். லார்ட் எலிஜா இம்பேன்னு சொல்கிறாங்க, பட் எலிஜா இம்பேன்னு போட்டுக்கோங்க. இந்த எலிஜா இம்பே தான் வந்து ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இந்த கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா
ஒரு புதுசாக ஒரு பாடி உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாடினா ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா அந்த இயக்குனர்களுடைய அவை அப்படின்னு சொல்லலாம். இயக்குனர் அவை அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு புதுசாக ஒரு அமைப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களோட வருவாய் எப்படி இருக்குது, அவங்களுடைய பொது வாழ்க்கையில் அவங்க எந்த மாதிரியான மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்க, மிலிட்ரி அஃபேர்ஸ் எப்படி இருக்குது இந்தியாவில் அவங்களோடது, இது எல்லாத்த பற்றியும் டைரெக்டாக அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக இயக்குனர்கள் அவை அப்படின்னு சொல்லக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணுங்கிறத பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல உருவாக்கவும் செய்கிறாங்க. புரியுதா? ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல நமக்கு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. பட் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னது, இதை தான் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிற ஒன்று. அடுத்தது ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் த பெங்கால் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். மூணாவது கல்கத்தா அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறாங்க, கல்கத்தாவில் சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு உருவாச்சு. இது எல்லாமே தான் நமக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்த பாயிண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து இதுக்கப்புறம் ஒரு சட்டம் போடுறாங்க, அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781, திருத்த சட்டம். அதாவது ஒழுங்குமுறை சட்டத்தின் திருத்த சட்டம், ஒழுங்குமுறை சட்டத்துடைய திருத்த சட்டம். அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781, 1781 திருத்த சட்டம் கொண்டு வராங்க. இந்த சட்டத்துக்கு பேர் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட். எந்த சட்டத்தை ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்னு சொல்கிறாங்கன்னா அது அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781, திருத்தப்பட்ட சட்டம் 1781. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இதை வந்து நிறைவேற்றுறாங்க. இந்த ஒரு பாயிண்ட் எழுதினாலே போதும். அதாவது இந்த சட்டத்துக்கு பேர் என்னென்னா ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தெரிஞ்சாலே போதும். ஏன் அப்படின்னா இந்த சட்டத்தில் பெருசாக இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஒன்றும் கிடையாது. என்னென்னா கவர்னர் ஜெனரல் இருப்பார் இல்லையா, ஆளுநருடைய அதிகாரங்களை கொஞ்சம் வந்து சில விஷயங்களில் விரிவுபடுத்தியிருப்பாங்க, சில விஷயங்களில் அதை வந்து டிக்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே நமக்கு வந்து போதுமானது. ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்குல்ல, முதல்ல ஒரு சட்டம் போடுறாங்க ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சட்டத்தில் நிறைய பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பிரச்சனைகளில் பின்னாடி தான் ஷார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஷார்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக சரி நம்ம இன்னொரு சட்டத்தை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை திருத்த சட்டமாக கொண்டு வராங்க. இப்போ நம்ம கொண்டு வரோம்ல, இது வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 106 சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் அப்பயும் பண்ணியிருக்காங்க. திருத்த சட்டம்னு ஒன்று அடுத்த கொஞ்சம் வருஷங்களில் கொண்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போது கான்ஃப்ளிக்ட்ஸ் நிறைய இருந்ததுனால இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, அந்த பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு தேவையான சில விஷயங்களை புதுசாக உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க, தேவையில்லாத சில விஷயத்தை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதை வந்து பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் தெரிய வேண்டியது உங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். அடுத்தது பிட் இந்தியா சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784, 1784 பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. பிட்ஸ் இந்தியா ஆக்ட்னா PITTS அப்படின்னு போட்டுக்கோங்க, அதான் பிட்ஸ். பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 வந்து போட்டிருக்காங்க. இதை இந்த பிட் இந்தியா சட்டத்துக்கு கீழே தான் முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. புரியுதா? பிட் இந்தியா சட்டத்துக்கு கீழே தான் ஏன்னா அதாவது பிட்டுங்கிறவர் அந்த டைமில் ரூல் பண்ண அந்த ரூலருடைய பேர் தான் பிட்டு, தாமஸ் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் தான் ஒரு புது நியூ பாடியை வந்து கொண்டு வராங்க. இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, கரெக்டாக? இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது முன்ன போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னால் இயக்குனர்கள் அவைன்னு ஒன்று இருந்துச்சா, இப்போ வந்து கட்டுப்பாட்டு அவைன்னு ஒன்று புதுசாக உருவாக்குறாங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. அது ரொம்ப முக்கியம். எதுக்காக அப்படின்னா இப்போ ரெண்டு விஷயம், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுங்கிறது எதுக்காக இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் ஃபஸ்ட்டு நமக்கு. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுங்கிறது கமர்ஷியல் அஃபேர்ஸை வந்து பார்த்துக்கிறதுக்காக இருக்குது. தட் மீன்ஸ் கமர்ஷியல்னால் வணிகம் தொடர்பான தகவல்களை
பார்த்துக்கிறதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. புரியுதா? வணிகம் தொடர்பான விஷயங்களை பார்த்துக்கிறதுக்கு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இயக்குநர்கள் அவைங்கிறது கமர்ஷியல் அஃபேர்ஸை வந்து பார்த்துக்கிறதுக்காகவும், அதே மாதிரி புதுசாக இந்த பிட் இந்தியா ஆக்ட் கீழே போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க, கட்டுப்பாட்டு அவை. இது எதுக்கு அப்படின்னா டு மேனேஜ் த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், அரசியல் தொடர்பான விஷயங்களை பார்த்துக்கிறதுக்காக பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ். தட் மீன்ஸ் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கட்டுப்பாட்டு அவை எதுக்காக அப்படின்னா பொலிட்டிக்கல் அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த சட்டம் தான் முதல்ல சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வருது. சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிறது. இரட்டை ஆட்சி முறை, புரியுதா? தட் மீன்ஸ் இரட்டை ஆட்சி முறைனா இப்போ நம்ம பார்த்தோம்ல 2 டைப்பாக பிரிக்கிறது, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னும் இன்னொன்று போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். அப்படி 2ஆக வந்து பிரித்து இந்த விஷயத்தை வந்து டீல் பண்ணுறாங்க. அதனால தான் இது டபுள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசாங்கமே 2ஆக பிரிஞ்சு, அதுதான் சொல்கிறோம்ல நம்ம லோக்சபா ராஜ்யசபா அந்த கான்செப்ட் தான் அங்கேயும். பட் அப்போ பெயர் மட்டும்தான் வேறவா இருந்திருக்கு. இப்போ தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அரசியல். அப்போ எந்த ஒரு விஷயமும் தெளிவு இருந்திருக்காது. அதனால அப்போ வந்து பெயர்கள் இது எல்லாமே புதுசாக வருது. அப்போ தான் இந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் தெரிஞ்சாலே நமக்கு வந்து போதுமானது. இதுவுமே போட்டதுக்கு முக்கிய காரணம் என்னது, இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் இந்த குறைபாடுகள் எல்லாத்தையும் நீக்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு சட்டம் தான் இதுவுமே. அதே மாதிரி இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து இதுக்கு முன்னாடி நிறைய லேண்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, வியாபாரம் பண்ணுறதுக்காக. அது எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவுடைய லேண்டாக மாற்றிட்டாங்க. அது ஒரு ஜஸ்ட் தெரிஞ்சால் போதும் அந்த பாயிண்ட். அதுக்கடுத்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பட்டய சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த பட்டய சட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும் என்னெல்லாம் பிரச்சனை வருதுங்கிறத பார்த்து அந்த பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணி அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும் ஒரு புது சட்டத்தையே கொண்டு வராங்க. புரியுதா? அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் பட்டய சட்டம்னு சொல்கிறோம், அல்லது சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட் எப்போ போடுறாங்கன்னா 1793 முதல் பட்டய சட்டம் 1793 போடுறாங்க. முதல் பட்டய சட்டம் அப்படிங்கிறது 1793 போடுறாங்க. ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட். இந்த சட்டத்தில் பண்ண மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ரைடிங் பவர் கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னா கவர்னர் ஜெனரலாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஓவர் ரைடிங் பவர் கொடுக்குறாங்க. அதாவது மேல் அதிகாரம். புரியுது அவங்களுக்கு? ஓவர் ரைடிங் பவர் மீன்ஸ் என்னன்னு, அவங்களுக்கு உயரிய அதிகாரம், உயர்ந்தபட்ச அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம். கவர்னர் ஜெனரலுக்கு உயர்ந்தபட்ச அதிகாரம் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த டைமில் காரன்வாலிஸ் கேட்டதுனால அவருக்காக அந்த ஓவர் ரைடிங் பவர் கொடுக்குறாங்க. ஸோ ஓவர் ரைடிங் பவர் given to Lord Cornwallis. ஓவர் ரைடிங் பவர்னா அந்த உச்சபட்ச அதிகாரம், முடிவெடுக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் வந்து அவருக்கும் அவரோட கவுன்சிலுக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி என்ன சொல்லிட்டாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இப்போது என்னென்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா கவர்னர் ஜெனரலுக்கும், ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் வர எல்லா கவர்னர் ஜெனரலுக்கும் இந்த உச்சபட்ச அதிகாரம்ங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் உச்சபட்ச அதிகாரம்னா என்னென்னா, இப்போ மொத்தமாக இந்த டைமில் வந்து ஒரு 11 மாகாணம் இருந்துச்சு இந்தியாவில். மொத்தம் 11 ப்ராவின்ஸ் இருந்துச்சு. இந்தியா வந்து 11 சிற்றரசர்கள் கையில் வந்து பிரிஞ்சு இருந்துச்சு. இந்த 11 மாகாணங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக வந்து கவர்னர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு. அந்த மொத்த 11க்கும் யாருன்னா இவர் தான் லீடர். யார்? பெங்காலுடைய கவர்னராக இருக்கார் இல்லையா, அவர் தான். இப்போ இந்த டைமில் லார்ட் காரன்வாலிஸுங்கிறவர் இருக்கார்.
பெங்காலோட கவர்னராக. இவர் தான் அந்த 11 ப்ராவின்ஸில் இருந்த கவர்னருக்கும் வந்து ஹெட்டு. இவர் சொல்கிறது தான் அந்த 11 ப்ராவின்ஸில் இருக்கிற ஹெட்டும் கேட்கணும். அதுதான் வந்து ஓவர் ரைடிங் பவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், உயர்ந்த அதிகாரம். கிளியரா? ஸோ அதுக்கு அடுத்து மற்ற கொஞ்ச காலகட்டம் இதே சட்டத்தில் கொஞ்சம் காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓவர் ரைடிங் பவரை எல்லாருக்குமே கொடுத்துட்றாங்க. தட் மீன்ஸ் 11 மாகாணத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்றாங்க. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கடுத்து இவங்களோட ட்ரேட் மோனோபாலியை அடுத்த 20 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இவங்க வணிகம் பண்ணுறதுக்கு தேவையான என்ன சொல்லலாம் அப்படின்னா இவங்களுடைய அத்தியாயத்தை அடுத்த 20 வருஷத்துக்கு புதுப்பிக்கிறாங்க. புது சட்டம் மாதிரி இதை கொண்டு வந்து ஒரு அரசியலமைப்பு மாதிரி இதை வந்து தயார் பண்ணி அடுத்த 20 வருஷத்துக்கு இவங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கும் பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. அரசியல் பண்ணுறதுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கிடைச்சிடுது. புரியுதா? அடுத்தது 2வது சட்டம் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. அடுத்த 20 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் போடுறாங்க திரும்ப புதுசாக. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 1813 பட்டய சட்டம். 1813 அந்த ஆண்டுடைய பட்டய சட்டம். ஆயிரத்தி 1813 ஆண்டின் பட்டய சட்டம். இந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரேட் மோனோபாலியை அபாலிஷ் பண்ணுறாங்க. அவங்களோட வணிக சுதந்திரத்தை வந்து அளிக்கிறாங்க. புரியுதா? ஆனால் இவங்களோட வணிக சுதந்திரத்தை அழிச்சிட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2 விஷயத்தை மட்டும் அப்படியே வைக்கிறாங்க. சைனா கூட டீ ட்ரேட் பண்ணுறது. புரியுதா? அதாவது எல்லா நாட்டு கூடயும் டீ ட்ரேட் பண்ணுறதும் ப்ளஸ் வந்து சைனா கூட ட்ரேட் பண்ணுறது, இந்த 2 விஷயத்தை மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நான் ரொம்ப டீப்பாக சொல்லிட்டுருக்கேன் உங்களுக்கு, இதெல்லாம் நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து உங்களுக்கு கேள்வி அந்தளவுக்கு வராது. நான் எது எழுதுங்கன்னு சொல்கிறேனோ அதை மட்டும் எழுதிக்கோங்க, மற்றதான் ஜஸ்ட் ஒரு கவனிச்சுக்கோங்க, அந்தளவுக்கு தெரிஞ்சாலே போதுமானது. அதே மாதிரி முதல்ல மக்கள் மேலே வரி விதிச்சது இந்த 1813 ஆக்டு கீழே தான். புரியுதா? லோக்கல் கவர்மெண்ட்டில், இந்தியாவோட லோக்கல் கவர்மெண்ட்டில் முதல்ல டாக்ஸஸை பர்சன் மேலே போட்டது இந்த ஆக்டு கீழே அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. புரியுதா? அது ஒரு பர்சனை பனிஷ் பண்ணுறதுக்காக. இந்த டேக்ஸ் எதுக்காகனா ஒரு பர்சனை பனிஷ் பண்ணுறதுக்காக போடப்பட்ட ஒரு டேக்ஸ் தான் இது. அதாவது பஞ்சாயத்துகளில் முதலில் வரி விதிக்கப்பட்டது, ஒரு தனிநபர் மீது வரி விதிக்கப்பட்டது எந்த சட்டத்தில் அப்படின்னா 1813 பட்டய சட்டத்தில் தான் அப்படிங்கிறது தெரியணும். எங்கே யார் கூட வேணாலும் வணிகம் பண்ணலாங்கிற கான்செப்ட் தான் வந்து ட்ரேட் மோனோபாலி, அதை ஒழிக்கிறாங்க. அந்த பாயிண்ட்டை முடிச்சுது அப்படின்னா அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் 1813 சார்ட்டர் ஆக்ட்னாலே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. தட் என்ன அப்படின்னா இந்தியன்ஸோட எஜுகேஷனுக்காக, இந்தியர்களுடைய கல்வி வளர்ச்சின்னு சொல்லலாம், இந்தியர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக டு டெவலப் இந்தியன் எஜுகேஷனை டெவலப் பண்ணுறதுக்காக என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் ரூபாய் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நிதியாக ஒதுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்தியர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த பட்டய சட்டத்துக்கு கீழேனா 1813 ஆண்டின் பட்டய சட்டத்துக்கு கீழே இதை ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு இங்கே இன்ஃபர்மேஷனாக தராங்க. புரியுதா? இந்தியர்களோட கல்வி வளர்ச்சிக்காக டு டெவலப் த இந்தியன்ஸ் எஜுகேஷன், அதுக்காக கிவன் 1 lakh ஃபார் எவ்ரி இயர், ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம 1813 ஆக்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்த 20 வருஷத்தில் திரும்பவும் புதுப்பிக்கிறாங்க இந்த சட்டத்தை. அடுத்த சார்ட்டர் ஆக்ட் 1833 போடுறாங்க. 1833 ஆண்டு பட்டய சட்டம். 793, 813, 833, அடுத்து 853 அதோட பட்டய சட்டம் முடிஞ்சது. புரியுதா? இப்போ நம்ம வந்து 3வது பட்டய சட்டத்தில் இருக்கோம். இந்த 3வது பட்டய சட்டம்
இதில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த 3வது பட்டய சட்டமில். 1833 ஆக்டில் என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு தானே இருந்துச்சு பேர். அந்த பேரை மாற்றுறாங்க. என்னென்னா, பெங்காலுங்கிறது இந்தியாவோட பேராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த போஸ்ட், கவர்னரோட போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட்டோட பேரை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றுறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு இருந்துச்சு. இப்போ அதை வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றுறாங்க. இது எப்போன்னு கேட்பாங்க. when was the name வந்து changed கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியானா the Charter Act of 1833 கீழே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி who is the first கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு கேட்பாங்க. who is the first கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னா லார்ட் வில்லியம் பெண்டிங். புரியுதா? வில்லியம் பெண்டிங் பிரபுன்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி இந்த போஸ்ட் லாஸ்ட்டாக இருந்தது யார் அப்படின்னா அவர் தான். ஸோ இந்த கேள்வியும் கேட்கலாம், ஹூ இஸ் த லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னாலும் வில்லியம் பெண்டிங். ஏன்னா அந்த போஸ்ட்டில் அவர் இருக்கும்போது தான் இந்த பேர் மாற்றிருப்பாங்க. அதனால் அதோட லாஸ்ட்டுனாலும் புதுசாக ஸ்டார்ட் ஆனதோட ஃபஸ்ட்டுனாலும் பெண்டிங் தான். அது உங்களுக்கு புரியணும், வில்லியம் பெண்டிங். கிளியராக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்ங்கிற பெயரை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றுறாங்க. அப்படி மாற்றினதுனால புதிய கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாங்கிற போஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணது யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு, லார்ட் வில்லியம் பென்டிக் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கடைசி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாருன்னு கேட்டாலும் இவரை தான் நம்ம சொல்கிறோம். கவர்னர் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஜெனரல், கவர்னர் ரெண்டும் ஒன்று தான். இங்கே அதுவும் வில்லியம் பெண்டிங் தான். ஓகேவா? அடுத்தது இந்த 2 பாயிண்ட் எழுதியிருப்பீங்க தெளிவாக. ஏன்னா கேள்வி எப்படி வேணாலும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தெளிவாக இருக்கணும். அந்த போஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ யார் கவர்னராக இருந்தாங்களோ ஆல் ஓவர் இந்தியாவுக்கு, அவங்க தான் இதோட ஃபஸ்ட்டு அண்ட் பிஃபோராக இருந்ததோட லாஸ்ட் அப்படிங்கிறதுல நம்ம கரெக்டாக மைண்ட் செட் வச்சுக்கணும். ஓகேவா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். அதே மாதிரி கவர்னர் ஜெனரல் கையில் இந்தியாவோட மொத்த மிலிட்ரி பவரையும் கொடுத்துட்டாங்க. அவரோட கையில் மொத்த பவரையும் வெஸ்டட் அப்படின்ற மாதிரி மொத்தமாக அவர் கையில் கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப முக்கியமாக அந்த டைமில் ரொம்ப பெரிய அளவில் இருந்துச்சு அப்படின்னா எந்த ப்ராவின்ஸ் அப்படின்னா பாம்பேவும் மெட்ராஸும் தான். அதுதான் வந்து 3 மேஜராக இருந்துச்சு. அதுக்கு லேட்டராக தான் 11 மாகாணங்களாக உருவாச்சு. பட் ஃபஸ்ட் இருந்தது 3 மாகாணம். என்னென்ன? பெங்கால் ஒன்று, இன்னொன்று பாம்பே, இன்னொன்று மெட்ராஸ். இது 3 தான். பெங்கால், பாம்பே, மெட்ராஸ். இப்போது 3த்துக்குமே ஒரு கவர்னர் இருக்காங்க. பட் ஆனால் இதில் ஹையஸ்ட்டு யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பெங்கால்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 3 பேருக்குமே ஈக்குவலான அதிகாரம் கொடுத்துட்றாங்க. பட் ஆனால் இந்த சட்டத்துக்கு கீழே 1833 ஆக்ட் கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கவர்னர் ஆஃப் பாம்பேக்கும் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ், இது 2 தனியாக கவர்னர் இருக்குது இல்லையா, இந்த 2 கவர்னருக்கும் இருந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர், சட்ட அதிகாரத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு மொத்த அதிகாரத்தையும் எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர்கிட்டே கொடுத்துட்றாங்க. யார்? வில்லியம் பெண்டிக் கிட்ட. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்கிட்டே கொடுத்துட்றாங்க மொத்த லெஜிஸ்லேட்டிவ் பவர். அதாவது எந்த மாகாணத்தில் ஒரு சட்டத்தை புதுசாக போடணும்னாலும் அது ஓவராலாக யாரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவால் தான் முடியும். கவர்னர் ஆஃப் பெங்கால் கவர்னர் ஆஃப் பாம்பேவாலேயோ இல்லை கவர்னர் ஆஃப் மெட்ராஸ்னாலேயோ முடியாது. அது முழுக்க லெஜிஸ்லேட்டிவ் பவர் யார்கிட்ட இருக்குது? சட்டமன்ற அதிகாரம் அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கையில் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நமக்கு. அடுத்தது இதை தாண்டி வேறு என்ன நமக்கு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, முதல்ல ஓப்பன் காம்படிஷன்
அதாவது செலெக்ஷன் ஆஃப் சிவில் சர்வன்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு குடிமைப்பணி அதிகாரிகளை உருவாக்குறதுக்காக ஒரு திறந்த முறையில் ஒரு எக்ஸாம்ஸ் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. முதல்ல பிளான் பண்ணி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, அட்டெம்ப்ட் பண்ணாங்க. பட் ஆனால் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியலை. அப்போது இந்த கேள்வி எப்படி கேட்கலான்னா, விச் ஆக்ட் ட்ரைடு டு அட்டெம்ப்டட், ட்ரைடுங்கிறத அட்டெம்ப்டட் டு இன்ட்ரடியூஸ் ஏ சிஸ்டம் ஆஃப் ஓப்பன் காம்படிஷன் அப்படிங்கிறத கேட்டாங்க அப்படின்னா, புரியுதா? ஸோ தெளிவாக எழுதிக்கோங்க வேணா. விச் Charter Act attempted to introduce a system of open competition for selection of civil servants. புரியுதா? அதுக்கு அடுத்து இது தமிழில் எப்படி எழுதலாம்னா, முதலில் திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறையை திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறையை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்த சட்டம். முயற்சி பண்ணது எப்போனா 1833 சார்ட்டர் ஆக்ட். ஆனால் இவங்களால அந்த டைமில் முடியல. ஏன் அப்படின்னா இந்த டைமில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னும், அதாவது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னும் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ரெண்டாக இருந்துச்சு இல்லையா? அவங்கள போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அக்செப்ட் பண்ணாலும் இந்த டைரக்டர்ஸ் டீம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அந்த கிளாஷ் நடந்துகிட்டே இருந்துச்சு, ரெண்டு பேருக்கும் இடையில இது வேணும் வேணாங்கிற பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. அதனால் இந்த சட்டம் போடப்பட்ட அந்த 20 வருடங்களில் அந்த எந்த ஒரு விஷயமும் முடிவுக்கு எட்டப்படலை. புரியல? அதனால தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது அட்டெம்ப்டட் மட்டும்தான், இதனால் எந்த ஒரு யூஸும் நடக்கலை அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது புதுசாக ஒரு சார்ட்டர் ஆக்ட் உள்ளே வருது. அப்போ அட்டெம்ப்டட் அப்படின்னா நீங்கள் வந்து 1833 ஆக்டுக்கு போயிடணும். அடுத்தது புதுசாக சார்ட்டர் ஆக்ட் ஒன்று போடுறாங்க. ஏன்னா 20 வருஷம் முடிஞ்சிச்சு இல்லையா? ஸோ 1853 ஒரு சட்டத்தை போடுறாங்க புதுசாக. அப்போது இந்த டைமில் சில விஷயங்களை வந்து புதுப்பிச்சு புதுசாக கான்ஸ்டியூஷனை எழுதுகிறாங்க 1853. இப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆளுநருடைய கவுன்சிலிருந்து, கவர்னரோட கவுன்சிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2 விஷயத்தை தனியாக பிரித்து எடுத்திருக்காங்க. அதாவது சட்டமன்ற நிர்வாகத்தையும் அதுக்கடுத்து அந்த என்ன சொல்கிறது அப்படின்னா நிர்வாக அதிகாரத்தையும், சட்டமன்ற அதிகாரத்தையும் நிர்வாக அதிகாரத்தையும் தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்னர் ஜெனரல் கவுன்சில்ஸ் ஆர் செப்பரேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலில் பிரிக்கப்பட்டது இங்கே தான். எந்த சட்டத்தில் முதலாக சட்டமன்ற அதிகாரத்தையும் நிர்வாக அதிகாரத்தையும் பிரித்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853 தான். அதே மாதிரி கவர்னரோட கவுன்சிலில், மொத்தமாக கவர்னரோட கவுன்சிலில் வந்து பார்த்திங்கன்னா யார் இருக்கா, இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறவங்களும் கோர்ட் ஆஃப் டைரக்டருங்கிறவங்களும் இருக்காங்க. அந்த டீமில் எக்ஸ்ட்ரா ஒரு 6 மெம்பரை ஆட் பண்ணுறாங்க, ப்ளஸ் 6 மெம்பர்ஸ் நியூவாக வந்து கொண்டு வராங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில். புரியுதா? இதுதான் 1853 ஆக்ட். அதே மாதிரி இதுதான் லாஸ்ட் சார்ட்டர் ஆக்ட். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சட்டத்தில் தான் முன்னே ட்ரை பண்ணாங்கல்ல, அட்டெம்ப்ட் பண்ணாங்கல்ல, அந்த விஷயத்தை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. போட்டித் தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்பட்ட சார்ட்டர் ஆக்ட்னா அது இதுதான். ஸோ இட் இன்ட்ரோடியூஸ்ட் அன் ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம் of selection and recruitment of civil servants. It open for Indians also அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியர்களும் இந்த தேர்வை எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல என்ன ஒரு பிரச்சனைனா, இந்தியர்கள் எழுதலாம், ஆனால் எங்கே போய் எழுத முடியும்னா இங்கிலாந்தில் போய் தான் எழுத முடியும். தட் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க, யாருக்கெல்லாம் இங்கிலாந்தில் போய் இது எக்ஸாம் எழுதுறதுக்கான வசதி இருக்கோ அவங்களால மட்டும்தான் அந்த எக்ஸாம் எழுத முடியும், அவங்களால மட்டும்தான் அதை பாஸ் பண்ணி போக முடியும். புரியுதா? இந்தியாவில் எக்ஸாம் நடத்தினா தான் எல்லாராலையும் எழுத முடியும். பட் அங்கே போகணுன்னா யாரால் இப்போ இன்றைக்குமே பாதி பேர் நம்மளால் வந்து ஃபாரினுக்கு போக முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னும் போது அன்னைக்கு காலகட்டத்திலே யாரால் ஃபாரினுக்கு போக முடியுமோ அவங்களால தான் அது அப்ராடில் போய் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த சட்டத்தின் கீழ் நமக்கு வந்து இந்த போட்டித் தேர்வு முறை அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா 1853 சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிறது தெரியணும்.
இன்ட்ரோடியூஸ் பண்ணது 1854. அந்த சட்டத்துக்கு கீழே 1854 வருஷத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இது இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருந்தாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் செக் பண்ணுறதுக்காகவும் அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு ஆய்வு செய்வதற்காகவும் ஒரு புது சட்டத்தை ஒன்று கொண்டு வராங்க. அதுதான் வந்து சட்டம் மீன்ஸ் ஒரு கமிட்டி ஒன்று போடுறாங்க. அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி தான் இதை கொண்டு வராங்க. விச் கமிட்டி அப்படின்னா மெக்காலே கமிட்டி. மெக்காலே கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இதை வந்து புதுசாக உருவாக்கிங்க. 1854 போட்டிருப்பாங்க மெக்காலே கமிட்டி. இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமா வேணாவா இந்தியாவில், தட் மீன்ஸ் அதாவது சிவில் சர்வன்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஓப்பன் காம்படிஷனுங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வரலாமா இந்தியாவில் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ பண்ணுறதுக்காக ஒரு ஆய்வு நடத்துறதுக்காக மெக்காலே கமிட்டி, மெக்காலேயோட தலைமையில் ஒரு கமிட்டி வந்து போட்டிருக்காங்க. லார்ட் மெக்காலேன்னு சொல்லுவோம். இவர் தான் இங்கிலீஷ் வெஸ்டர்ன் எஜுகேஷனில் இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவரும் இவர் தான். அதை பற்றியும் நம்ம வந்து படிச்சிருப்போம் ஆல்ரெடி. ஸோ இந்த மெக்காலே 1854 ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு. அந்த ரெக்கமெண்டேஷனில் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஓப்பன் காம்படிஷன் ஃபார் சிவில் சர்வன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சொன்னதுனால புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. புரியுதா? அதே 1854 இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. யாரோட பரிந்துரைன்னு கேட்டால் மெக்காலே கமிட்டியோட பரிந்துரை அப்படிங்கிறது தெரியணும். சேம் டைம் இந்த சட்டத்துக்கு கீழே இன்னொரு விஷயத்தையும் தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க. கம்பெனியோட ரூலிங்கை எப்போ வேணாலும் கவர்மெண்ட்டால், அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால், இங்கிலாந்து கவர்மெண்ட்டால் டெர்மினேட் பண்ண முடியும். ஆஸ் லைக், அதாவது எப்போ அவங்க விரும்புகிறாங்களோ அப்போது அவங்களால டெர்மினேட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. எந்த சட்டத்துக்கு கீழே இதை சொன்னாங்கன்னாலும் நம்ம வந்து எழுத தெரியணும். சேம் டைம் ஆக்ரா அப்படின்னு ஒரு ப்ராவின்ஸும் இருந்துச்சு நமக்கு. இந்த டைமில் மொத்தமாக 4 ப்ராவின்ஸ் இருந்திருக்கு அந்த டைமில். மெட்ராஸு, பாம்பே, பெங்கால், ஆக்ரா. ஆல்ரெடி நமக்கு 3 தெரியும். இன்னொன்று புதுசாக வந்து ஆக்ரா இந்த டைமில் இருந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது இப்போ என்ன ஆகிடுச்சு, நமக்கு வந்து சார்ட்டர் ஆக்ட் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா இந்த சார்ட்டர் ஆக்ட் 1853 முடிஞ்ச அப்போ தான் அடுத்த ஒரு 4-5 வருஷத்தில் 1857 அந்த பேட்டில் ஆஃப் இது நடக்குது இல்லையா, லைக் பெருங்கிளர்ச்சின்னு சொல்லுவோமே, கிரேட் ரிபெலியன் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா முழுக்க மொத்தமாக பிளான் பண்ணி பிரிட்டிஷ் இந்தியா, அதாவது இந்த ஈஸ்ட் இந்தியன்ஸை வந்து வெளியே அனுப்புறதுக்காக ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில் இந்தியாவுக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய இழப்பு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மோசமான சம்பவம் இந்தியாவில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இனி இந்த கம்பெனி கையில் நம்ம கவர்மெண்ட்டை கொடுக்கக்கூடாது, நம்மளே எடுத்து நடத்தலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கம்பெனியோட ஆட்சி இந்தியாவில் ஒழிக்கப்பட்டது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. கம்பெனியோட ஆட்சி இந்தியாவில் ஒழிக்கப்பட்டது. இதுக்கப்புறம் இந்தியாவில் கம்பெனியோட ஆட்சி கிடையாது. இனி இந்தியாவை டைரெக்டாக பிரிட்டிஷ் இந்தியா, அதாவது இங்கிலாந்து கவர்மெண்ட்டே டைரெக்டாக ரூல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது அந்த டைமில் வந்து விக்டோரியாங்கிற குவீன் தான் வந்து இதில் பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து ஒரு பேரரசி தான் வந்து இருக்காங்க. தட் மீன்ஸ் அதாவது பிரதமராக இருக்காங்க. அவங்க தான் இனி இந்தியாவை ஆள போகிறாங்க அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா கம்பெனிக்கிட்ட இருந்து அரசாங்கத்து கைக்கு ரூலிங் போனதுனால நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க. ஏன்னா அவங்க வியாபாரத்துக்காக கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அரசாங்கத்தையும் கையில் வச்சுக்கிட்டு வியாபாரத்துக்காக இன்னும் சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியர்களை. அப்போது அவங்களோட நிலத்தில் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பயிரிட சொல்கிறது, அவுரி பொடியை பயிரிட சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இவங்களுக்கு அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். அதனால் இதுவே வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த பீரியடில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒன்று போடுறாங்க. அதாவது இந்திய அரசாங்க சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் 1857 அந்த பெரும் கிளர்ச்சி நடக்குது. உடனே புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1858, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இந்த சட்டத்தை இந்தியாவில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குட் கவர்னன்ஸ் ஆஃப் இந்தியா. தட் மீன்ஸ் ஆக்ட் ஃபார் த குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஆக்ட் ஃபார் த குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. தட் மீன்ஸ் 1958 இயரு. தட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய அரசாங்கத்தின் நலச்சட்டம் அப்படின்னு சொல்லலாம் தமிழில் சொல்லணும்னா.
இந்திய அரசாங்கத்தின் 1858 ஆமாம் 1858 இந்திய அரசாங்கத்தின் நலச்சட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆக்ட் ஃபார் த குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. இந்திய அரசாங்கத்தின் நலச்சட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 1858 இந்த வருஷம் போடப்பட்ட சட்டம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியணும். ஸோ இந்த சட்டத்துக்கு போட்டதுக்கப்புறம் கம்பெனியோட ரூல் இந்தியாவில் முடிஞ்சு போச்சு. இனி எந்த ஒரு கம்பெனியாலும் இந்தியாவை ரூல் பண்ணவே முடியாது. ஸோ அவங்க எல்லாரும் பொட்டி பொடிக்க கட்டிட்டு கிளம்ப வேண்டியது தான் அவங்க நாட்டுக்கு. இனி இந்தியாவை இதுக்கப்புறம் தான் 11 ப்ராவின்ஸுங்கிறது உருவாகுது இந்தியாவில். இப்போது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு ப்ராவின்ஸ்க்கும் ஒவ்வொரு கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க டைரெக்டாக. யார் அப்படின்னா விக்டோரியா மகாராணி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக இந்தியாவுக்கு வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு ஒரு கவர்னர் ஜெனரல் ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா கவர்னர் ஜெனரலுங்கிற பேரையே மாற்றிட்டாங்க இந்த இவங்க வந்து கவர்னர் ஜெனரலுங்கிற பேரையே மாற்றி விக்டோரியா என்ன பண்ணிடுறாங்கன்னா வைஸ்ராயின்னு மாற்றுறாங்க. கவர்னர் ஜெனரலுங்கிற பேரே வேணாம் அப்படின்ட்டு இந்தியாவுக்கு ஒரு வைஸ்ராய் அப்படின்னு வந்து அப்பாயிண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. வைஸ்ராய் அப்படின்னா அரச பிரதிநிதி அப்படின்னு அர்த்தம். அதாவது அரசாங்கத்துக்கு ஒரு பிரதிநிதி, அதுதான் வைஸ்ராய். அப்போது வைஸ்ராய்ங்கிற பதவி எப்போ உருவாக்குனாங்க, எந்த சட்டத்துக்கு கீழே வைஸ்ராய்ங்கிற பதவி உருவாக்குனாங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 1858 சட்டத்துக்கு கீழே உருவாக்கப்பட்டது தான் வைஸ்ராய் அப்படிங்கிற போஸ்ட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் யாருன்னு கேட்கலாம். கானிங் பிரபு, லார்ட் கானிங். இந்த டைமில் பதவியில் இருந்தவர் யாருன்னா கானிங் பிரபு. அதனால் இவர் தான் ஃபஸ்ட்டு வைஸ்ராய். அதே மாதிரி லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டாலும் நம்ம யாரை சொல்லணும், லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு கேட்டாலும் லார்ட் கானிங் தான். ஃபர்ஸ்ட் வைஸ்ராய்னாலும் லார்ட் கானிங் தான். அதுக்கடுத்து இந்த டைமில் என்ன ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் பண்ணாங்க. இந்த விக்டோரியா மகாராணி கைக்கு டைரெக்டாக ரூலிங் போன உடனே கம்பெனி உருவாக்கி வச்சுருந்தாங்கல்ல டபுள் கவர்மெண்ட்டு, சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. தட் மீன்ஸ் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு 2 இருந்துச்சு இல்லையா. இந்த 2ஐயும் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட், இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கட்டுப்பாட்டு அவையையும் இயக்குநர்கள் அவையையும் அழிச்சிடுறாங்க. அதை 2த்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக ஒரு ஆஃபீஸை உருவாக்குறாங்க. அந்த ஆஃபீஸ்க்கு பேர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அப்படின்னு ஒரு புது ஆஃபீஸை உருவாக்குறாங்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. இந்தியாவுக்கான ஒரு அமைச்சகம் அப்படின்னு ஒன்று இங்கிலாந்தில் உருவாக்குறாங்க. இந்திய நாட்டிற்கான அமைச்சகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்தில் ஒரு அமைச்சகம் உருவாக்குறாங்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. அதாவது செயலகம்னு சொல்லலாம், அமைச்சகம்னு சொல்ல முடியாது. இந்தியாவுக்கான ஒரு செயலகம், இதை வந்து இங்கிலாந்தில் உருவாக்குறாங்க. இந்தியாவுடைய கம்ப்ளீட் அத்தாரிட்டி இவங்க கையில் தான் இருக்கும். இந்தியாவோட மொத்த அத்தாரிட்டியும் இவங்க கையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 15 பேர் இருக்கக்கூடிய கவுன்சில். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியான்னு இருக்கு இல்லையா, இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியாங்கிறது இங்கிலாந்தில் இருக்கும், புரியுதா. இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து இந்தியாவில் என்ன நடக்குதுங்கிறத கவர்மெண்ட்டுக்கு அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுதான் அவங்களோட வேலை. கவர்மெண்ட்டில், அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டில் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத அப்பப்போ இவங்க டிஸ்கஸ் பண்ணி விக்டோரியா மகாராணி கிட்ட சொல்லணும். அதான் இவங்களோட வேலை. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா இவங்களோட வேலை. அடுத்தது இன்னொரு ஆஃபீஸை உருவாக்குறாங்க. இது வந்து இந்தியாவில் இருக்கிற ஆஃபீஸ். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. ஒரு நிமிஷம். இது ஒரு புது கவுன்சில் இந்தியாவில் உருவாக்குறது, ஒரு அட்வைசரி பாடி அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் ஒரு கவுன்சில் உருவாக்குறாங்க. 15 பேர் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சில், 15 மெம்பர் கவுன்சில், 15 பேர் கொண்ட ஒரு குழு. இந்த குழு என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்கு இல்லையா இங்கிலாந்தில், அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க இவங்க 15 மெம்பர் கவுன்சில்.
15 பேர் கொண்ட ஒரு அவை உருவாக்கப்பட்டுச்சு. ஒரு அவைங்கிறத விட ஒரு குழு உருவாக்குறாங்க. 15 பேர் கொண்ட ஒரு குழு. இந்த குழு தான் இந்தியாவில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்க்கு வந்து சொல்கிறாங்க. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த தலைமையகம் அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க, ஒரு செயலகத்துக்கு. அந்த செயலகத்தில் இருக்கிறவங்க டைரெக்டாக அவங்கக்கிட்ட கன்வே பண்ணுறாங்க, கவர்மெண்ட் கிட்ட கன்வே பண்ணுறாங்க. இப்படி தான் வந்து ரூலிங் பார்ட்டியை ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சாங்க. ஸோ இதில் வந்து சேர்மன் ஒருத்தரும் இருப்பார். இந்த இதுக்கு வந்து 15 பேர் இருக்கிற இந்த கவுன்சிலுக்கு ஒரு சேர்மன் இருப்பார். இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. ஸோ அப்போது இங்கே வந்து ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னது, டபுள் கவர்மெண்ட் அபாலிஷ் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியான்னு ஒரு புது செயலகத்தை இங்கிலாந்தில் உருவாக்குறாங்க. அடுத்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்தியாவில் 15 மெம்பர் கவுன்சில், 15 நபர்கள் கொண்ட ஒரு குழுவை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க புதுசாக. புரியுதா? இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் அப்படின்னு புதுசாக ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. 1861 1861 இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. 1861 மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கவுன்சில் ஆக்ட் அப்படிங்கிறது உருவாயிருக்கும். 1861, 892, 909. இது எல்லாத்துலேயும் நமக்கு பெருசாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் சொல்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு இந்தியன் கவுன்சில் ஆக்ட் வந்து 1861 போட்டிருக்காங்க. இந்த 1861 போட்ட கவுன்சில்ஸ் ஆக்டில் தான் முதல்ல போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படின்னா இலாக்கா முறைன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ வந்து செந்தில் பாலாஜிங்கிற ஒரு மின்சாரத்துறை அமைச்சர் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த இலாக்கா முறை ஒவ்வொரு தங்களுக்கும் ஒவ்வொரு பதவி ஒதுக்குறது, அதுக்கு பேர் தான் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது எந்த சட்டம் அப்படின்னா 1861 கவுன்சில் சட்டம். அப்போ தான் வந்து முதல்ல நமக்கு வந்து போர்ட்ஃபோலியோ சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் புது கவுன்சில்ஸ் நிறைய உருவாக்குறாங்க. புதுசாக லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸும் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்ங்கிறது முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு கேட்கலாம். இந்த டைமில் யார் ரூல் பண்ணானா கானிங். இப்போ தான் நம்ம பார்த்துருப்போம், கானிங் பிரபு. அவர் தான் போர்ட்ஃபோலியோ சிஸ்டத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அடுத்தது இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892 1892 கவுன்சில் சட்டம். 1892 கவுன்சில் சட்டம் உருவாக்குறாங்க. அடுத்தது ரெண்டாவது இந்த சட்டத்தில் பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பட்ஜெட்டுங்கிற கான்செப்டை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எங்கே அப்படின்னா 1892 கவுன்சில் சட்டத்தில். இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிகல் 112 வந்து கொடுத்துருப்பாங்க. 112வது ஆர்டிக்கலில் பட்ஜெட்டை பற்றி பேசியிருப்பாங்க. பட் இந்த டைமில் பட்ஜெட்டை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதே எங்கே அப்படின்னா 1892 கவுன்சில்ஸ் ஆக்டில் தான். அடுத்தது கவுன்சில் ஆக்ட், லாஸ்ட் கவுன்சில் ஆக்ட் 1909 போட்டிருக்காங்க. இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1909 1909 இந்திய கவுன்சில் சட்டம். இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது, மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிண்டோ மார்லி சீர்திருத்தம். இந்த மார்லி இப்போது நம்ம செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியான்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்ல, ஒரு செயலகம் வந்து இங்கிலாந்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த செயலகத்தில் இருக்கக்கூடிய மெம்பர் தான் யாருன்னா இந்த மார்லிங்கிறவர். மிண்டோ மார்லி ரீஃபார்ம் அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ மிண்டோ மார்லி சீர்திருத்தம்னு தமிழில் சொல்லுவோம். இந்த இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1909. இந்த மார்லிங்கிறவர் யார் அப்படின்னா அயலுறவு செயலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது அந்த செயலகத்தில் ஒர்க் பண்ணுறவர், அந்த செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெம்பர் தான் யாருன்னா மார்லி. மிண்டோங்கிறவர் யாருன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த கவர்னர், சீஃப் கவர்னர், வைஸ்ராய்னு சொல்லலாம். இந்தியாவுடைய வைஸ்ராயாக இருந்தவர் அந்த டைமில், இந்தியாவோட வைஸ்ராய் மிண்டோ பிரபு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1909 இந்தியாவுடைய வைஸ்ராயாக இருந்தவர், இந்தியாவோட தலைமை ஆளுநர்.
நம்ம வந்து வைஸ்ராய்னு சொல்கிறோம் இந்த காலகட்டங்களில். அப்போ யார் மிண்டோ யார் மார்லின்னு தெரியும். இவங்க அங்கே அந்த இடத்துல வந்து மார்லியும் இங்கே இந்தியாவில் வந்து மிண்டோவும் சேர்ந்து சில விஷயங்களை புதுசாக இந்த 1909 ஆக்டில் கொண்டு வந்ததுனால இதை வந்து நம்ம மிண்டோ மார்லி ரீஃபார்ம் அல்லது சீர்திருத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் முக்கியமாக மேஜராக கொண்டு வந்த ஒரு ரீஃபார்ம் என்ன அப்படின்னா நேரடி தேர்தல் முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டைரக்ட் எலெக்ஷன், இது வரைக்கும் இன்டைரக்ட் எலெக்ஷனாக இருந்த ஒரு கான்செப்டை மாற்றி டைரக்ட் எலெக்ஷனுங்கிற ஒரு கான்செப்டை இவங்க கொண்டு வராங்க. புரியுதா? இவங்களோட ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் அப்படின்னா என்னன்னா டைரக்ட் எலெக்ஷனுங்கிற ஒரு கான்செப்டை அறிமுகப்படுத்தினது தான். டு இன்ட்ரடியூஸ்ட் டைரக்ட் எலெக்ஷன் ஃபார் த பிரிட்டிஷ் இந்தியா. அதே மாதிரி இங்கிலாந்தில் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் இந்தியான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா, அங்கே ஒரு கவுன்சில் இருக்குது, நம்ம பார்த்தோம். அதில் இந்தியர்களுக்கு இடம் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அங்கே இருந்த அந்த செக்ரட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிட்டிஷ்காரங்க தான் இருந்தாங்க. அதில் முதல்ல இந்தியர்களுக்கும் இடம் கொடுக்குறாங்க. புரியுதா? அந்த கவுன்சிலில் இந்தியர்களுக்கும் இடம் கொடுக்குறாங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதில் ஃபர்ஸ்ட் பர்சனாக உள்ளே போனவர் வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது வைஸ்ராயுடைய நிர்வாக குழுவில் முதலில் இடம்பெற்ற இந்தியர். வைஸ்ராயுடைய நிர்வாக குழுவில் இடம்பெற்ற முதல் இந்தியர். வைஸ்ராயின் நிர்வாக குழுவில் இடம்பெற்ற முதல் இந்தியர், அதாவது வைஸ்ராய்ஸ் கவுன்சில் ஃபர்ஸ்ட் இந்தியன் சத்யேந்திர பிரசாத் சிங்கா அப்படின்னு ஒருத்தர். சத்யேந்திர பிரசாத் சிங்கா அப்படிங்கிறவர் தான். இவர் தான் ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் கவுன்சிலோடைய ஃபர்ஸ்ட் இந்தியன். வைஸ்ராய் குழுவுடைய முதல் இந்தியராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சத்யேந்திர பிரசாத் சிங்கா. அதில் ரெண்டாவதாக அந்த போஸ்ட்டுக்கு வந்தது யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். தாதாபாய் நவ்ரோஜி ரெண்டாவது பர்சன். அதே மாதிரி கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு ஒன்று புதுசாக கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத கம்யூனல் எலக்டோரேட் அப்படின்னு சொல்லலாம். வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், ஜாதி வாரியாக இடஒதுக்கீடு கொடுக்குறாங்கல்ல, அந்த கான்செப்டை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1909 தான். அதாவது மிண்டோ மார்லியோடைய ரீஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த சட்டத்தின் கீழே தான் முதல்ல கம்யூனல் எலக்டோரேட் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், ஜாதி வாரியாக இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய ஒரு திட்டம். அது முதல்ல யாருக்கு கொடுக்குறாங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குறாங்க. முஸ்லீம்ஸ் அந்த டைமில் மெஜாரிட்டியாக இருந்தவங்க முஸ்லீம்ஸ், மெஜாரிட்டியாக பிரச்சனை பண்ணவங்களும் முஸ்லீம்ஸ் தான். ஸோ அதனால் முதல்ல வகுப்பு வாரி இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா 1909 கவுன்சில்ஸ் ஆக்டில். இந்த கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்தியாவுடைய வைஸ்ராயாக இருந்தது நமக்கு தெரியும் யார் அப்படின்னா லார்ட் மிண்டோ. அதனால் இவரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னு இவரை நம்ம சொல்கிறோம். வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை. ஸோ இது யாருக்காக மட்டும் கொடுத்தாங்கன்னா இந்த டைமில் முஸ்லீமுக்கு மட்டும் தனியாக இடஒதுக்கீடுங்கிற ஒரு கான்செப்டை கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, இந்திய அரசாங்க சட்டம். ஏன்னா இதுக்கப்புறம் இந்திய அரசாங்கம் அப்படின்னு பேர் மாற்றிட்டாங்க இல்லையா. எப்போ அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858, அந்த 1858ஆம் ஆண்டின் இந்திய அரசாங்க சட்டம் போட்டதுக்கப்புறம் இனிமேல் எல்லாமே இந்தியாங்கிற பேரோட தான் வரும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசாங்க சட்டம் 1919, 1919. இந்த சட்டத்துக்கு பேர் வந்து மாண்டேகு செம்ஸ்போர்ட் ரீஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். மாண்டேகு செம்ஸ்போர்ட் ரீஃபார்ம், சேம் அதே தான்.
மாண்டேகு செம்ஸ் போர்ட் சீர்திருத்தம். மாண்டேகுங்கிறவர் அந்த டைமில் அங்கே இருந்தவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று படித்தோம் இல்லையா, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, அதில் வந்து இருந்த ஒரு மெம்பர் மாண்டேகு. அதே டைமில் இங்கே வந்து யார் வைஸ்ராயாக இருந்தாங்க இந்தியாவில் அப்படின்னா செம்ஸ் போர்ட் பிரபு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்கின ஒரு சட்டம் அப்படிங்கிறதுனால இதை வந்து மாண்டேகு செம்ஸ் போர்ட் ரீஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919, 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசாங்க சட்டம். அதை தான் நம்ம மாண்டேகு செம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சட்டத்துக்கு பெர்மிஷன் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 20, 1917. ஆகஸ்ட் 20, 1917. அதாவது இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அப்படிங்கிறவங்க ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிப்பாங்க. காரணம் என்னென்னா அவங்க வந்து தன்னுடைய அந்த தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இவங்க இந்த ஆஃபரை கொடுத்ததுனால அவங்க அதை நான் நிறுத்திக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய ஆஃபர், இதில் சில நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் அவங்க அதை நிறுத்தினதுனால அவங்கள ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆகஸ்ட் 20, 1917 மாண்டேகு செம்ஸ் போர்ட் ரீஃபார்ம் அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ண டேட்டு, நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள். இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது 1921. இந்த சட்டம் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா it will came into force in 1921, 1921. ஃபார் த பீரியட் ஆஃப் தட் யார் அப்படின்னா லார்ட் செம்ஸ் போர்ட் இருக்கிறவர் தான் வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்காரு. அதே மாதிரி இந்த டைமில் திரும்பவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 1919 ஞாபகம் வச்சுக்கோங்க. இரட்டை ஆட்சி முறைங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க புதுசாக. அதாவது டயார்ச்சி சிஸ்டம், இரட்டை ஆட்சி முறை. டேட்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் வந்து 1921 இது லான்ச் ஆச்சுன்னு மட்டும் எழுதிக்கோங்க. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது. நான் சொன்ன ஒரு டேட் மட்டும்தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸாக நோட் பண்ணணும். ஓகேவா? இரட்டை ஆட்சி முறை அப்படி டயார்ச்சி சிஸ்டம்னு சொல்லக்கூடிய இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வராங்க 1919. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த டயார்ச்சிங்கிற வேர்டு கிரேக்க மொழிச்சொல், அதை நாங்கள் வச்சுக்கோங்க. கிரேக்க மொழிச்சொல் பழைய டைமில் கொண்டு வந்திருப்பாங்களே டயார்ச்சி சிஸ்டம், அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி திரும்பவும் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. நடுவில் திரும்பவும் 1919 கொண்டு வராங்க. அது என்ன டயார்ச்சி சிஸ்டம்னா டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட், ரிசர்வ்டு சப்ஜெக்ட்னு 2 கான்செப்ட். transferred subjects and reserved subjects அப்படின்னு 2 கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. சில விஷயங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்கும், சில விஷயங்களை ப்ராவின்ஷியல் கவர்மெண்ட் பார்த்துக்கும். அதாவது அந்த 11 மாகாணங்கள் இருக்குல்ல, அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ எதெல்லாம் சென்ட்ரலில் இப்போ இருக்கவங்க பார்த்துப்பாங்கன்னா ரொம்ப நாட்டுக்கு முக்கியமான விஷயத்த சென்ட்ரல் பார்த்துப்பாங்க. அது ரிசர்வ்டு. டிரான்ஸ்ஃபர்டுங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, ப்ராவின்ஷியல் கவர்மெண்ட்டுக்கு வந்துடும். அப்போ இப்படி பிரித்து வச்சுட்டாங்க. அதனால இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா இரட்டை அரசாங்கம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக பிரிச்சுட்டதுனால நம்ம இதை இரட்டை அரசாங்க முறை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதெல்லாம் எதுக்கு போச்சுங்கிறத நம்ம பார்ப்போம். அந்தளவுக்கு டீப்பாக தேவையில்லை தான், பட் ஆனால் நம்ம வந்து ப்ரூஃப் ஆன் லெவலுக்கு நம்ம நோட்ஸை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். புரியுதா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. ஸோ ப்ராவின்ஷியல், இப்போ இதில் வந்து ப்ராவின்ஷியல் கிட்ட டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்டில் மாற்றப்பட்ட துறையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த்னு சொல்லக்கூடிய பொது நலம், கல்வி எஜுகேஷன், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது சுய அரசாங்கம்னு சொல்கிறோம் இல்லையா, சுய அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறது, அக்ரிகல்ச்சர். இந்த பார்ட் எல்லாமே, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் இந்த மாதிரியான பார்ட் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அதாவது அந்த டைமில் மாகாணங்கள்னு சொன்னாங்க, ப்ராவின்சியல் கவர்மெண்ட், அவங்களுக்கு மாற்றிட்டாங்க. எதெல்லாம் ரிசர்வ்டு சப்ஜெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே இருக்கும் இல்லையா, அதுதான் ரிசர்வ்டு.
ரிசர்வ்டில் பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து ஆர்மி, அதுதான் ரிசர்வ்டில் ரொம்ப முக்கியம். அவங்கக்கிட்டே டேரெக்டாக இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட. போலீஸு ஆர்மி இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே இருக்கும். அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் போட்டுக்கோங்க. நிர்வாகம் அவங்க கையில் இருக்குது. நீதி தொடர்பான நிர்வாகம். ஓகே, அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்னா பிரிசான்ஸ், ஜெயில் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அடுத்து லேண்ட் ரெவென்யூ, நில வருவாய், ஃபினான்ஸ் சம்மந்தமான எல்லா விஷயமும் யார்கிட்ட இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. அதனால் அது ஃபுல்லாக ரிசர்வ்டு சப்ஜெக்டில் இருக்குது. புரியுதா? முக்கியமாக நிதி, அடுத்து ஆர்மி, போலீஸ், இந்த கான்செப்ட். போலீஸும் ஃபினான்ஸும் ரிசர்வ்டாக இருக்குது. மீதி எல்லாமே டிரான்ஸ்ஃபர்டாக மாறிடுச்சு. அதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. டயார்ச்சி சிஸ்டம், பைகேமரலிசம், இரட்டை ஆட்சின்னா பைகேமரலிசம், டைரக்ட் எலெக்ஷன், அதாவது ரெண்டு விஷயமும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பைகேமரலிசம்னாலும் டயார்ச்சி சிஸ்டம்னாலும் ஒரே கான்செப்டை பற்றி தான் பேசுது, இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிற மாதிரி. புரியுதா? இவ்வளோதான். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கம்யூனல் ரெப்ரசன்டேஷனுங்கிறது முஸ்லீமுக்கு மட்டும் இருந்திருக்கும். இந்த டைமில் சீக்கியர்கள், பௌத்தர்கள், இது மாதிரி எல்லாருக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம டீப்பாக அது பார்க்க தேவையில்லை. யாருக்கு ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்றது தெரிஞ்சால் மட்டும் போதுமானது. அதுக்கடுத்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை இங்கே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எந்த சட்டத்துக்கு கீழே பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது பொது தேர்வாணையம்ங்கிறது கொண்டு வராங்கன்னா அது 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசாங்க சட்டத்துக்கு கீழே. புரியுதா? பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தேர்வாணையம், பொது தேர்வாணையம் அப்படிங்கிறது 1926ஆவது வருஷத்தில் முதல்ல உருவாக்குறாங்க. மத்திய பொது தேர்வாணையம்னு சொல்கிறான், சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சிபிஎஸ்சின்னு சொல்லலாம் அதை, சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். மத்திய பொது தேர்வாணையம் 1926. எதுக்கு? சிவில் சர்வன்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்காக, இந்தியர்களையே சிவில் சர்வன்ஸாக கொண்டு வர்றதுக்காக புதுசாக நம்ம என்ன பண்ணுறோம், சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று கொண்டு வரோம். 1926 உருவாக்கியிருக்காங்க. அப்போ எந்த சட்டத்துக்கு கீழேன்னு கேட்டால் 1919ஆம் ஆண்டின் சட்டத்துக்கு கீழே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி பட்ஜெட்டை பிரிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக பட்ஜெட். இதுக்கு முன்னாடி வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் பட்ஜெட் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த சட்டத்துக்கு கீழே என்ன பண்ணிட்டாங்கன்னா பட்ஜெட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தனியாக, ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக பிரிக்கிறாங்க. தட் மீன்ஸ் ப்ராவின்சியல் கவர்மெண்ட்டுக்கு தனியாக, மாகாணங்களும் தனியாக பட்ஜெட் போட்டுக்கலாங்கிற ஒரு கான்செப்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க புதுசாக. இதுக்கிடையில் சைமன் கமிஷன் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் பார்க்குறத விட ஹிஸ்ட்ரியிலேயே போய் பார்க்குறது தான் நல்லது. சைமன் கமிஷன் வந்து எப்போ இந்தியாவுக்கு வந்தாங்க, அதில் முக்கியமாக மும்பைக்கு எப்போ வந்தாங்க, சென்னைக்கு எப்போ வந்தாங்க, அதாவது மதராஸ்க்கு எப்போ வந்தாங்க, அந்த மாதிரி தனித்தனியாக நம்ம பார்க்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஹிஸ்ட்ரிங்கிற கான்செப்ட்டு கீழே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த சட்டத்துக்கு கீழே இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சது அப்படின்னா போதுமானது. அடுத்த சட்டம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. அடுத்தது இந்திய அரசாங்க சட்டம் 1935. இந்திய அரசாங்க சட்டம் 1935 பார்க்கலாம். புரியுதா? அடுத்தது 1935ஆம் ஆண்டின் அரசாங்க சட்டம். ஆயிரத்தி 1935ஆம் ஆண்டின் இந்திய அரசாங்க சட்டம். இப்போது இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 1919 கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த இரட்டை ஆட்சியை ஒழிச்சிடுறாங்க. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மட்டும் இருக்கும். டயாட்சி சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணுறாங்க. எங்கன்னா ப்ராவின்சியல் கவர்மெண்ட்டில் மட்டும் அபாலிஷ் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இரட்டை ஆட்சி தொடரும். அதாவது அந்த டிரான்ஸ்ஃபர்டு, ரிசர்வ்டுன்னு ஒரு ரெண்டாக பிரித்து கொண்டு வந்தாங்கல்ல, அதுதான் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காமனாக பார்த்தோம், அது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்க்கு. பட் இப்போ என்ன பண்ணுறாங்க 1935 ஆக்டில் அப்படின்னா இதை பிரிச்சுடுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணிடுறாங்கன்னா ப்ராவின்ஷியல் அட்டானமிங்கிற ஒரு கான்செப்டை புதுசாக கொண்டு வராங்க. தட் மீன்ஸ் என்னென்னா மாகாண சுயாட்சி அப்படிங்கிறது. அப்போ சுயாட்சிங்கிறது எப்போ கொண்டு வராங்கன்னா 1935 ஆக்டில் தான் கொண்டு வராங்க சுயாட்சிங்கிறது.
மாகாண சுயாட்சி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சேம் இரட்டையாட்சி டயாட்சி சிஸ்டம் தான் ரன்னிங்கில் இருக்குது. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராவின்ஷியல் கவர்மெண்ட்டில் மட்டும் மாகாண சுயாட்சிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க புதுசாக. ப்ராவின்ஷியல் ஆட்டானமி, மாகாணங்களில் மட்டும் கொண்டு வராங்க. அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுனால இதில் வந்து போதுமானது. அடுத்தது இதுக்கு முன்னாடி வந்து இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அதை ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக மாற்றுறாங்க இந்த சட்டத்துக்கு கீழே. அதாவது ஃபெடரல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க, ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை ப்ராவின்ஷியல் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சேர்த்து இந்தியா முழுக்க ஒரு தேர்வாணையம் அப்படிங்கிற மாதிரி அதை மாற்றுறாங்க. புரியுதா? அது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஜாயிண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, கூட்டு பொது தேர்வாணையம் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட மாகாணங்களுக்கான கூட்டு தேர்வாணையம் அப்படின்னு சொல்லலாம். இதை ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபார் 2 or more ப்ராவின்சஸ். ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபார் 2 or more ப்ராவின்சஸ் அல்லது ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லலாம். கூட்டாட்சி சிம்பிளாக எழுதிக்கோங்க. கூட்டாட்சி பொது தேர்வாணையம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா 1935 ஆக்டுக்கு கீழே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதனால் இதை கூட்டாட்சி சட்டம்னே சொல்லுவோம் நம்ம. ஏன்னா நிறைய விஷயங்கள் கூட்டாட்சி தொடர்பாக இங்கே வந்து அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அதே மாதிரி ரிசர்வ் பேங்க்குன்னு ஒன்று கொண்டு வராங்க முதல்ல இந்த சட்டத்துக்கு கீழே. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க்குங்கிறத ஒன்று கொண்டு வராங்க. எப்போனா April 1 1935 ரிசர்வ் பேங்க் உருவானதுக்கு காரணமும் இந்த சட்டம் தான். அடுத்தது கூட்டாட்சி நீதிமன்றம். அது 1926. கன்வெர்ட்டிங் சிபிஎஸ்சிங்கிறது 1926. அதை தான் கன்வெர்ட் பண்ணி ஜாயிண்ட்டாக கொண்டு வராங்க. தட் மீன்ஸ் வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா ஜாயிண்ட்டுங்கிறத விட இந்த இடத்துல ஃபெடரல்னு சொல்லலாம், கூட்டாட்சி அப்படின்னு சொல்லலாம். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம்ங்கிற ஒரு வார்த்தையை என்ன பண்ணிட்டாங்க, கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இந்தியா முழுக்க நடத்துறது, எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் இவங்க தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அனுப்புவாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை. அந்த மாதிரி 1935 ஆக்டுக்கு கீழே கொண்டு வராங்க. அடுத்து ஃபெடரல் கோர்ட், கூட்டாட்சி நீதிமன்றம், அதுவும் இந்த சட்டத்துக்கு கீழே தான் உருவாக்குறாங்க. கூட்டாட்சி நீதிமன்றம் 1935 ஆக்டுக்கு கீழே. 1937 கூட்டாட்சி நீதிமன்றம் ஃபெடரல் கோர்ட்டுங்கிறது 1937 உருவாக்கியிருப்பாங்க. எந்த சட்டத்துக்கு கீழே அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டுக்கு கீழே. அடுத்து பர்மாவை இந்தியாவிலேருந்து பிரிச்சிருப்பாங்க. மியான்மர்னு சொல்கிறோம்ல, ப்ரெசண்ட்டாக மியான்மர்னு சொல்கிறது தான் பர்மா. இட்ஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் இந்தியா. இந்தியாவிலிருந்து பர்மா பிரிக்கப்பட்டது 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டுக்கு கீழே. 1937 இயர் 1937 ஆண்டு பிரிச்சிருப்பாங்க. எந்த சட்டத்துக்கு கீழேன்னா 1935 சட்டத்துக்கு கீழே, இந்திய அரசாங்க சட்டத்துக்கு கீழே பிரிச்சிருப்பாங்க. ஸோ 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டாட்சிக்கு நீதிமன்றம் உருவாக்குனது, கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்குனது, பர்மா பிரித்தது, ப்ளஸ் ரிசர்வ் பேங்க் ஒன்று உருவாக்குனது. இந்த 4 விஷயமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இதில். இந்த சட்டத்துக்கு கீழே கூட்டாட்சி சட்டம் அப்படின்னாலே அது 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் தான், அது தெரியணும். ஓகேவா? ஓகே, நமக்கு இன்றைக்கி போதுமானது. மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.